ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயந்தாங்க சொல்ல போகிறேன். நம்ம மாம்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்றதும் தெரியும். அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நண்பர்களே. அந்த முடிவில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை நண்பர்களே. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரே யோசனையாகவும் இருக்குது. அதுக்கான வழிகளை தேடி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்களே ஒரு நல்ல விஷயமா நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்றதுனால உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நண்பர்களே. நீங்கள் தான் இதுக்கு நல்ல ஒரு முடிவாக சொல்லணும். சரி, என்ன விஷயன்றதை நான் சொல்கிறேன். நம்ம மாம்ஸ் எனக்கு இந்த வேலை பிடிக்கலை, நான் வேறு வேலைக்கு போகிறேன், இந்த வேலையில் எனக்கு தேவையான வருமானம் வரலை, இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது, நான் வெளியூர் போகிறேன்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இது சாத்தியமா சொல்லுங்கள்? நம்ம இருக்கிற நிலைமையில எனக்கு இந்த பணம் பத்தலை, நான் அதிகமான பணத்துக்கு வேலைக்கு போகிறேன், அதாவது இப்போ ஒரு 20 ரூபா வாங்குறேன்னா ஒரு 22, 25 வர்ற மாதிரி நான் வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அது இங்கேயே தேடி பாருங்கன்னு சொல்கிறேன். இங்கெல்லாம் வேணாம், நான் வெளியூரில் தங்கி வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் சொல்லி பார்த்துட்டேன். நான் குழந்தைங்கள வச்சுட்டு என்னால் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதை நீ தான் பார்த்துக்கணும். நான் கண்டிப்பாக வெளியூரில் தான் போய் வேலை பார்க்க போகிறேன். வெளிநாடெல்லாம் இல்லையா, ஆனால் வெளியூராமா, ஏதாவது வெளியூரில் போயிட்டு நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நண்பர்களே. சொல்லிவிட்டு ஒரே கொஞ்சம் வாக்குவாதமாக போச்சு எனக்கும் மாம்ஸுக்கும். நீனே பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துடு, ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போய் விட்டு சமைச்சிடு, காலையில் எழுந்திரிச்சு தேவையானதை மாதத்துக்கு ஒரு தடவையோ வாரத்துக்கு ஒரு தடவையோ வாங்கி போட்டுக்குவாங்களாமா. நான் வீட்டில் பாப்பாங்களை பார்த்துட்டு சமைச்சிட்டு ஸ்கூலில் கூட்டிகிட்டு வரணுமாம்மா. இது என்ன நண்பர்களே நியாயம்? நானும் பாப்பாக்குன்னு 2 வயசு கூட ஆகலை, சின்ன பிள்ளையாக இருக்கிறா. எல்லாத்தையும் எப்படி நண்பர்களே பார்க்க முடியும்? வர்ற வருமானம் போதுன்னு சொல்கிறேன். நான் வெளியூர் போய் வேலை தான் பார்க்க போகிறேன், நீ இங்கே இருந்து மேனேஜ் பண்ணிக்கோ, அங்கே நல்ல வேலை செட் ஆயிடுச்சுன்னா அங்கேயே எல்லாரும் போயிடலான்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இது என்னத்த சொல்கிறது நான்? நீங்களே சொல்லுங்கள். இல்லை மாமா வெளியூர் போய் சம்பாதிக்கிறது சரிதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இங்கே இருந்து நல்ல வேலையாக அமையட்டும் மாமாவுக்கு, அது வரைக்கும் இப்போ செய்கிற வேலையை செய்யட்டும்னு சொல்கிறீங்களா? நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் நண்பர்களே. நம்ம நண்பர்கள் சொல்கிறத வச்சு தான் நானும் மாம்ஸ்கிட்ட கொஞ்சம் பேச முடியும். அவங்க ஒரே பிடிவாதமாக இருக்கிறாங்க நண்பர்களே. நான் வெளியூரில் போய் தான் வேலை பார்ப்பேன், இங்கெல்லாம் இனிமேல் செட் ஆகலை எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்பா படிக்கிற வரைக்கும் நான் போய் வேலை செஞ்சு பார்க்குறேன், அங்கே செட் ஆகிடுச்சுன்னா அங்கேயே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. போகலாமா வேண்டாமா? இந்த வேலை சரிதானா? இதுவே தொடரட்டுமா அப்படின்றத எனக்கு நண்பர்கள் நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சொல்லணும் நண்பர்களே. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. மாம்ஸ் இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு சொன்னதுலேருந்து எனக்கு கொஞ்சம் மைண்டு அப்செட்டாகவே இருக்கிறேன். என்ன பண்ணுறதுனே எனக்கே தெரியலை. அதனால் உங்ககிட்ட சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம், ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, என் மாம்ஸ் என்ன வேலை பார்க்குறாங்க என்னன்றது தெரியும், நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள் நண்பர்களே. என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்றது தெரியலனாலும் சொல்லுங்கள், நான் திரும்பவும் என்ன வேலை பார்க்குறாங்கன்றத சொல்கிறேன். இதே வேலை செய்யட்டுமா இல்லை வேண்டாமா அப்படின்றத மட்டும் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நண்பர்களே. ரொம்ப மனசு உடைஞ்சி இருக்கிறேன். இதற்கான பதிலை உங்ககிட்ட இருந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். நானும் பேசி பார்க்குறேன் நண்பர்களே. மாம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலை, பேசி பார்க்குறேன் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை, ஆனால் இதற்கான பதில் உங்ககிட்ட இருந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். நீங்கள் தான் சொல்லணும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, பாய். இதுக்கான பதிவை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. பாய்.